இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்யப்போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம், ஒரு கேரட் எடுத்துக்கலாம், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், எல்லாமே நீளத்தில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சிக்கன் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ப்ளெயின் கடல மாவு சேர்த்துருக்கேன். இல்லை எதுவும் சேர்க்கலை, இது ப்ளெயின் கடல மாவு தான். அப்புறம் சோள மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ காய்கறியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியிலேயே இந்த மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து போண்டா போடுற பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாகவே நல்லா பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சி. வானலில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சைஸில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லே வச்சு வேக வைக்கணும், இல்லைனா மேலே கருகி போயிடும், உள்ளேயும் வேகாமல் இருக்கும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்க ஜுனிதாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.